தந்தனநாதம் தனநாதம் கதை கேட்க தனநாதம். ரெடியாடா? ஹலோ, நான் சதீஷ் புனியா. இது வரைக்கும் என்ன பண்ணோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், அதான் கண்டென்ட். கரெக்டாக 2015 காலேஜ் ஜாயின் பண்ணேன். 2015 to 18 என்னடா படிக்க போகிறேன். நான் இன்ஜினியரிங்க்கு வாங்குவோம், என்னது ஐயோ கவுன்சிலிங்க்கு ஏதோ ஒன்று வாங்குவோம், அந்த பேப்பர் ஒன்று, இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃபேஷன் டிசைனிங் ஒரு ஃபீல்டு இருக்குடா, மேக்ஸ் கிடையாதுடா, நிறைய பொண்ணுங்க தான்டா அது படிப்பாங்க அப்படின்னாங்க. கிளம்பி வந்துட்டேன், கொஞ்சம் கிரிட்டு போட்டுக்கிறேன். அப்போ எல்லாம் வந்து நான் வந்து டிசைனர், நான் டிசைன் தான் பண்ணுவேன், தைக்க மாட்டேங்கிற ஒரு ஆர்வ கோளாறு. அப்போ அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கையில். அப்போது காலேஜ் முடிஞ்சு சும்மா தான் இருந்தேன் வீட்டில். நான் இப்போ கம்பேக் கொடுக்குறேன்டான்னு நான் வாழ்க்கையில் 1000 தடவை கம்பேக் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி கூட கம்பேக் கொடுத்ததில்லை. முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி ஒழுங்காக இருந்தால் தான் கம்பேக் கொடுக்கலாம், அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். காலேஜ் முடிஞ்சு அப்புறம் வந்து சரி நமக்கு ஒன்றுமே தரல, நம்ம திருப்பி படிக்கலாம் அப்படின்னு ஒரு எங்கள் அப்பாட்ட வந்து வயலுக்கு அவர் நடந்து போயிட்டு இருந்தார், பின்னாடியே நடந்து போய், அப்பா நான் மறுபடி படிக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க என்ன? சரிடான்னாரு. அவரை சொல்லணும், என்ன கேட்டாலும் சரிடான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது கோர்ஸ் படித்தேன். அந்த டைமில் ஆக்சுவலாக பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், ஏன்னு தெரில. ஏன்னா சுற்றி நிறைய பெண்கள் இருந்தாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பெண்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஏதாவது சின்னதாக பண்ணாலுமே அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணுறடாடி, நீ நமக்கு தான் தெரியும், ஒரு மையம் தெரியாத அளவுக்கு. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணலான்னு அதிலே இருந்தேன், 1.5 இருந்தேன். ஷோஸ்லாம் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை, அடி வாங்கணும். ஆனால் எந்த இடத்துலையுமே நான் ஒழுங்காக வேலை பார்க்கல. பார்ப்பேன், திடீர்னு நாள் அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ட்ரெஸ் வந்துடும். ஒரு நாள் முன்னாடி ஆரம்பித்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அதை வந்து ஒழுங்காக மூடிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் உட்காந்தாலும் ட்ரெஸ் முடிஞ்சிருக்கும். அதை பண்ண மாட்டேன். முதல் நாள் உட்காந்து நைட் ஃபுல்லாக தைச்சிட்டு எப்படி உழைக்கிறேன் பற்றியா நான் என்னையவே ஏமாட்டிக்கிறேன். அது மாதிரி ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காசு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஸ்டுடியோ இந்த ரூம் வந்து ஒரு 6 or 7 months இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு தான் இந்த ரூம் செட்டப் பண்ணலான்னு செட்டப் பண்ணது. இங்கே இருக்க பாதி பொருள் என் ஃப்ரெண்ட்ஸோடது. இந்த டேபிள் மிஷின்ஸ் எல்லாம் டேடி வாங்கினது. இந்த இது வந்து நம்ம ஃப்ரெண்டு $300 இருப்பார், அவர் வீட்டிலேருந்து இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்தேன், அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அங்கேயும் தூக்கிட்டு வந்துட்டேன். நிறைய பேசுகிறாங்களே, பேசவே மாட்டேன் ஃபஸ்ட்டு, நிறைய வைக்கல. அந்த வீடியோவுக்கு முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு தான் வைக்கலான்ட்டு. அப்போ தான் யோசித்தேன், சரி நம்ம எதுவுமே ஒழுங்காக பண்ணல. ரொம்ப வெல்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு சுற்றிட்டு தூங்கலை. காலைல ஒரு 6 o'clock இருக்கும், 6 o'clock போல தூங்க போகலான்னு போனால் செம்ம கில்ட்டு. அப்போல்லாம் எப்படி இருப்பேன்னா, ஜாலியாகவும் ப்ளஷரபுளாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். வேலையும் செய்ய மாட்டேன், அப்படியே சோம்பேறியாக இருப்பேன். ஆனால் நானே வேலை செய்கிறேன்னு ஏமாற்றிங்க. ஃப்ரெண்டோட கடைக்கு போவேன். ஃப்ரெண்டோட கடைக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம சும்மா எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிருக்கோம். கேமரா ஆனில் இருக்கா, நம்ம சும்மா எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிருக்கோங்கிற சிக்கல் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை எப்படி மாற்றலாம், நம்ம ரொட்டீனை வந்து பில்டப் பண்ணலாம். அக்ரெசிவாக இருக்கணும். நான் நிறைய வாட்டி நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். திடீர்னு ஜிம்முக்கு போகிறேன்ட்டு ஜிம்முக்கு போவேன், காலையிலே 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு வாரம் பண்ணால் அப்புறம் நான் இங்கே போயிடும். அக்ரெஷனாக வேணாம். நமக்கு ஆக்சுவலாக அது பிடிச்சி தானே இருக்குது, நீ பிடிச்சிருக்குன்னு தானே இதில் உட்காந்துருக்கேன். இல்லை வேலைக்கு போக வேண்டியதானே, நீ வேலைக்கு போகவும் பிடிக்கல இதுவும் பிடிக்கணும்னா சாக்கு சொல்லிட்டு இருக்கேன். வேணாம், உங்களை ரிபல் பண்ணி எனக்கு அப்பா அம்மா பாசம் வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு ஐடியாலஜி கிடையாது. ஸோ நான் இதெல்லாம் இருந்தாகணும். இதுதான் என்னோடய சிஸ்டம். எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ திருப்பி எனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுது. எனக்கு அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவங்க எல்லாம் வந்து என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஈகோ ஹிட் ஆகிட்டு இருக்கு எனக்கு. இப்போ வீட்டில் போகும்போது பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு காசு வேணும்னு ஏதாவது எங்கள் மம்மி சொன்னாங்க, ஏதாவது காசுங்க அப்படின்னு பேச வந்தாலே இவங்க எங்கே பண்ணாங்கன்ட்டு எங்கள் டேடி அப்படி நைஸ் அப்படியே கடந்து போவார். நெருப்பு தூக்கி சத்துன்னு அடித்த மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளும் அதை அப்படியே வாங்காத மாதிரி. நம்ம ஒரு படத்தில் எவரோ சொல்லுவார், தனுஷ் ப்ரோ சொல்லுவார், ஐயோ வேலை இல்லாதவன் குஞ்சா ஏதோ ஒன்று சொல்லுவான், வேலை இல்லாதவன் குஞ்சா என்னமோ சொல்லுவான், தண்ட சோறு எப்பயுமே ஏதோ இருக்கும்னு சொல்லுவான். அது மாதிரி ட்ரை பண்ணுவேன். நமக்கு அப்படி வராது, அடி வாங்கிடுவேன். அடி ஃபுல் அடி தான், எல்லோரும் அடிப்பாங்க. போகிற வரவெல்லாம் அடிப்பான். கடைக்கு போனால் இங்கே ஒருத்தன் அடிப்பான், இங்கிட்டு போனால் இங்கே ஒருத்தன் அடிப்பான், எல்லோரும் அடிப்பாங்க. சோகமாக இருக்கும், ஆனால் சாலியாக இருக்கும். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சரி இப்படியே நடந்துட்டு இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படி வச்சுக்கலாம். சரி நம்ம அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணலாம். எல்லாத்தையுமே ரொம்ப அக்ரெசிவாக போவேன். காலையில் எந்திரிக்கலாம்,
சும்மா இருக்கணும், ரீல்ஸ் பார்க்குறத ஸ்டாப் பண்ணேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ரீல்ஸ் பார்க்குறத ஸ்டாப் பண்ணுறேன், அக்ரெசிவாக ஸ்டாப் பண்ணல, அது வேறு பெரிய வீடியோ பார்ப்பேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக தனித்தனியாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ரூமில் உட்காந்துட்டு ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன். ஒரு 3-4 months பேக் வந்து ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் போட ஆரம்பித்தேன். இப்போ தான் என் ஃப்ரெண்டு மோனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அப்புறம் டார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம இது மாதிரி சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்தாங்க. ஏன் நம்ம தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கதான் சிக்கலாக இருக்கா, எல்லோரும் ஒரே விஷயம் தான் பண்ணுறோம், சேர்ந்து பண்ணலாம், அதை நம்ம ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அவங்க கூட எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால் சரி இதை ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு 2-3 days வந்து யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லி அதுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ அதுக்காக ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஒர்க் பண்ணுறோன்னா எனக்கு தெரியுது எப்பயுமே கொஞ்சம் ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணுறேன். எப்படி பண்ணியாகணும், காலையில் எழுந்திரிக்கணும், அதை முடிக்கணும்ட்டு எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதுதான் பிளானில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம டெய்லி பண்ணலாம், அதை ஜாலியாக பண்ணலாம். இப்போ எனக்கு சிக்கலாக இருக்கிறது என்னென்னா கொஞ்சம் நானே எங்களுக்குள்ள ப்ரெஷர் போட்டுக்கிறது தான். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால ப்ரெஷர் போட்டுக்கிறேன். மேபி ஃபினான்ஷியல் பிரச்சனைனால தான் நான் வீடியோ போடணும் முடிவெடுத்ததே அதனால் கூட இருக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு இந்த வீடியோ போடணும் மேபி போக கம்ஃபர்டபுள் ஆகும்னு நினைக்கிறேன். என்னால் இந்த கேமராவே பார்க்க முடியல, கான்டாக்ட் வச்சு கேஷ் தனியாகவே ஒரு முனையாகவே பேசிக்கிட்டு இருக்கு. நைட் டெய்லி சாப்பிட்டு தூங்கும்போது ஒரு 2 மணி நேரம் நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி தான் இருக்குது. இப்போ சத்தமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இது கான்டெக்ஸ்ட் எப்படி வருதுன்னு தெரில. இப்படி ஆர்டராக வருதா, இப்படிலாம் போகுதான்னு தெரில. இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கேன். ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு தெரில. என்ன கன்றாவியே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறி. நான் பேசிக்காக ரொம்ப சோம்பேறின்னு நினைக்கிறேன். ஆனால் தான் அந்த ஆர்ட் ஸ்டைல் கூட எனக்கு அப்படி வந்துருக்கு. கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு ஆர்ட் வரையும் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது எங்கே இருக்குது இருங்க, எடுத்துகிட்டு வரேன். சாரி பாய்ஸ், அது எங்கன்னு தெரில, தேட சோம்பேறியாக இருக்குது. நான் என்ன அட்டாச் பண்ணுறேன். இந்த சைடில் ஃபோட்டோவை எடுத்து இப்படி கீழே போடுவாங்க இல்லைங்க, சைட்லாம் இப்படிலாம் அது மாதிரி போடுறேன். அது ஈஸியான வேலை இல்லை, தெரியுதா? வேலையை புறம் தள்ளுறேன். இதுதான் சிக்கல். இந்த சேனலில் எதுக்காக இருக்க போதுன்னா, நான் என்னென்ன பண்ணுற போகிறேன், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் வந்து எனக்கு அது ஆர்கனைஸ்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. சும்மா ரேண்டமாக இருக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம இது பண்ண போகிறேன்ட்டு அதை ஒரு கான்டென்ட்டாக பண்ணுறது. எனக்கு இதுலேருந்து வேல்யூ கிடைக்குமா, இது ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க, அது எனக்கு தெரியும். அதில் வேற தான் இருக்கேன். எனக்கு என்னென்னா, நான் இப்போ பண்ணுறேன், நான் போகிற ஒரு பாதை, நான் இதை எப்படி டீல் பண்ணுறேன், நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை, இந்த கெரியரை எப்படி வந்து நல்லா ரெசரெக்ட் பண்ண அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ மெயினாக இந்த இதோட மோட்டிவாக இருக்க போகுது. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. அடங்க ஆக்சுவலாக கேமரா கிட்டலாம் திருப்ப முடியாது. பாய்ஸ் ரூமில் விட்டுட்டு போயிருந்தேன். துணியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது பேச்சுலர் ரூம். ஹாலில் வந்து நான் ஸ்டுடியோ செட்டப் போட்டிருக்கேன். இந்த பக்கம் கிச்சன், இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ஹாலில் வந்து நான் ஒர்க் செட்டப் போட்டிருக்கேன். இங்கே இந்த கட்டிங் டேபிள் இருக்குது, அங்கே ஒரு ஓவர்லாக் மிஷினு, இது குட்டி பொம்மை, இது வந்து ட்ரெஸ் ஃபார்ம்னு தான் சொல்லணுமா, மேனிக்குன்னு நான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பேன். இடையில தான் ஒருத்தங்க செருப்பு அடித்த மாதிரி சொன்னாங்க. இது பெரிய பொம்மை, தெரியுதான் தெரில, அப்புறம் கேட்டுறேன். இங்கே ஒரு ஓவர்லாக் மிஷினு, அது ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருக்கும் அங்கே, அது தண்ணி வரும்ல மேலேருந்து, அது அவனை ஃபோன் பண்ணுறான் எச்சக்கலை. இதை வேறு எடிட் வேறு பண்ணணும், அதுதான் சோம்பேறியாக இருக்குது. சரி ஓகே, சோம்பேறின்னு அந்த அதான் மைண்ட் செட் தான். நம்ம அதை சோம்பேறி ஜாலியாக பண்ணணும். ஓகே, இனிமேல் ஜாலியாக பண்ணலாம். என்னென்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் ஒர்க் பண்ணுற அந்த ப்ராசஸ் போடுறேன். நீங்களும் டிசைனராக இருந்தீங்கன்னா என்னைய ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறேங்கிறது, ஐயோ அப்படிலாம் இருக்குமான்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணுறேன். மயக்கம் என்ன தனுஷ் மாதிரி கற்றுக்குறேன் சார். தான் அதே டைலாக் தான். இப்படி ஜாலியாக பேசலாமா? நான் ஜாலியாக தான் பேசுகிறேன்னா அது எனக்கு தெரில. வீடியோ ஆன் பண்ணுறேன்னு வேறு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சரி ஓகே, நம்ம இப்படி பண்ணலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. இப்போ பேசுகிறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இல்லை. பண்ணலாம், ட்ரெஸ்ஸஸ் பண்ணலாம், நிறையா மிஷி தீரமாக ஏதாவது பண்ணலாம். எனக்கு என்னென்ன தெரியும் நான் சொல்லவே இல்லை, ஃப்ளெக்ஸ் பண்ணவே இல்லை. சீன் போடுவோம். இப்போ ஆர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்னா ட்ரெஸ் பண்ணுவேன், பெரிய ட்ரெஸ்லாம் தைப்பேன். சிக்கின்னு ஆம்பளை சட்டை ரொட்டி தைச்சிருக்கேன், பொக்காயிடுச்சு, திருப்பி தைக்கணும். அந்த ஆர்ட் ஒர்க் எதுலையாவது மிக்ஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டிச் பண்ணுவேன். சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவேன். டிசைனிங் வந்து ப்ரோ 3D, அடோபி இல்லஸ்ட்ரேட்டோ அதெல்லாம் பண்ணுவேன். நான் கேஜெட்ஸ்லாம் காட்டுறேன், என்னென்ன வச்சுருக்கேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணேன், அதில் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸாவோ ஏதாவோ நான் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாக இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்க கூட ஒரு கான்டென்ட் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் கான்டென்ட்லாம் எதுவும் பிளான் பண்ணியிருக்கேன்னா ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்லாம் எனக்கு தெரியாது.
நமக்கு ஜஸ்ட் ஒரு vlog பேஸ்டு சேனல் மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். vlog ப்ளஸ் ஃபேஷன், மெயினாக டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறது வந்து பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ணுறோம் இந்த ஸ்பேஸில், நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குது. அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த டிசைனிங் ஃபீல்டில். இவங்க கூட ஒரு வாட்டி அங்கங்கே அவங்கவுங்க ஸ்டுடியோ போட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே போய் ஒரு கான்டென்ட்ஸ் பிளான் பண்ணலாம், இருக்கலாம். கான்டென்ட் சொல்லிட்டேன்னா இப்படி அங்கங்கே போய் ஒரு இது பண்ணலாங்கிறது தான் இப்போதைக்கு என் பிளான். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரில. நாளைக்கு பண்ண போகிறது வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் பண்ணலான்னு ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே அவ்வளோ ஃபேப்ரிக் இருக்குது. நம்ம கிளைண்ட்ஸ் வந்து 2-3 வருஷம் முன்னாடி கொடுத்த ஃபேப்ரிக்லாம் உள்ள இருக்குது. கிளைண்ட்ஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கிளைண்ட்ஸில் நம்ம சொந்தக்காரங்க தருவாங்கல்ல, நீ தம்பி ஃபேஷன் டிசைனர் நீ பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சு கொடுறான் பையன்ல, அந்த துணியெல்லாம் உள்ளதாக இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்றும் தைச்சு தரல. சரி அதெல்லாம் இதை வச்சு ஒரு காரணமாக வச்சு முடிச்சு அனுப்பி விட்டாங்க. சந்தோஷப்படுங்க, ஆஹா வந்துருச்சுடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். நான் அப்புறமாக்கி உங்களுக்கு ஸ்டூடியோக்கு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். இந்த ரூமை ஃபுல்லாக எல்லாமே இருக்கான்னு தெரில, ஷார்ட்ஸ்லேயே இருக்கும். நான் ரூம் ஒரு நாள் தொடச்சி கிடச்சி இந்த என்னென்ன வச்சுருக்கேன்னு. அப்போ அந்த சிஸ்டம்லாம் இல்லை, சிஸ்டம் அந்த போர்டு அதெல்லாம் இல்லை. காட்டுறேன் நான். இன்னைக்கு எடுக்க சோம்பேறியாக இருக்குது. வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னா. ஆனால் இப்போது தைரியம் வந்துருச்சு. ஏன் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரில. இந்த தைரியம் ஒரு நாள் இல்லை, ஃபேஸ் பண்ணிக்கலான்னு தெரியுது, தோணுது. அப்போலேருந்தே நான் பிலீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து முடியும்னு. ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னா ஒன்று பண்ணே ஆகணும்னு நான் கற்றுக்குவேன். நான் அதில் வந்து நான் எந்த டைம்லையுமே அதை நான் வந்து ஒத்துக்கிட்டது கிடையாது. என்னால் முடியாதுன்னு நான் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பண்ணிடுவேன். பண்ணக்கூடிய ஆள் பண்ணி காட்டவான்னு பண்ணிடுவேன். என் ஃப்ரெண்டோட டைலாக் நல்லா இருக்கும். இருங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து. பண்ணக்கூடிய ஆள் பண்ணி காட்டவா, அது மாதிரி கற்றுக்குவேன் டக்குன்னு. அது எனக்கு பண்ண தெரியாட்டி வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிடுவேன் ஏதாவது வேலை வந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் எப்படி நீ எனக்கு தேட தெரியும், தெரிஞ்ச ஒரே விஷயம் எப்படி அதை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியும். தேடிடுவேன். தேடி யூடியூப்பில் போய் தேடி, இப்போ வேறு ChatGPT வேறு வந்துருச்சா, எப்படி தேடுறதுன்னு அதுகிட்ட கேட்பேன். இதை எப்படி தேடினாலும் இது கிடைக்கும், இதுதான் கண்டென்ட்டுன்னு அதுகிட்ட பேசுவேன். கம்யூனிகேஷன் தானே எல்லாம், கம்யூனிகேட் பண்ணால் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். போகிறோம். இப்போ நம்ம பெட்டராக தான் போயிட்டுருக்கோம். எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஒர்க் நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது பெட்டரான ஒரு பாத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு இதுதான் என் கோல், நான் இப்படி ஆகணும், என் பிராண்ட் இப்படி ஆகணும், என் ஐடென்டிட்டி இப்படி ஆகணும்லாம் எனக்கு இல்லை. ஒரு டைமில் இருந்துச்சு, இப்போ எனக்கு இல்லை. அதெல்லாம் எதை நோக்கி போகிறேன்னு எனக்கு பெரிய கோல்லாம் இல்லை இப்போதைக்கு. ஆக்சுவலாக டிஸ்ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதான் உண்மை, அதை ஆனஸ்ட்டாக ஒத்துக்கணும். இப்படி சுற்றி இருக்காங்க எல்லாமே என்னால் முடியாதுங்கிறாங்க. எல்லாம் நீ எவ்வளோ நாள் பண்ணிட்டுருக்க, இது பண்ணிட்டுருக்க, ஒன்றுத்துக்காக கையாளாகாதவன் ஆண். இந்த ஆண் நீங்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த ஆண்கிற சிக்கல் வந்துருச்சு. ஆண் நீ வந்து வீட்டில் சும்மா இருக்கியா நீன்னு இந்த எல்லாருக்கும், எனக்கு அவ்வளோ மென்டல் இஷ்யூஸ் இருக்குடான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன மென்டல் இஷ்யூஸ், நீ நல்லா தானே சாரியாக இருக்கல்லம்பாங்க. இவங்கள்ட்ட போய் பேசலாம் முடியாது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அப்புறம் ஏதாவது பேச போனாலும் இவங்க வந்து ஏதாவது சொல்லிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை தான் இருக்குமா, இதை தான் பேசுவியாம்பாங்க. நம்ம டோலர்களே அப்படி தான் பேசுகிறாங்க. வெண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படியே நைஸா. நல்லா இருக்கே அது. கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வெண்ட் பண்ணு. ஆப்வியஸான ரீசன் தான். எனக்குன்னு ஒரு சிஸ்டம் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்படி ஒரு வீட்டில் தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு மொபைல் வேணும், எனக்குன்னு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும், ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, டெய்லி இதில் தான் போவேன், பஸ் புக் பண்ணி தான் ஊருக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரில. ஓனரு வாடகை கேட்டு ஃபோன் அடித்தார், தான் லைட்டாக பேட் ஆகிடுச்சு. அப்படி மாறிட்டுனா டக்குன்னு அச்சனா கால் பண்ணி பாய்ஸ்க்கெல்லாம் வாடகை கேட்போம்.